அக்ஷய திருதியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. அக்ஷய திருதியை நன்னாள் ஏப்ரல் 19 மற்றும் 20. தங்கமயில் ஜுவல்லரி. நான் இன்று எப்பயும் போல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மத்தியானம் வரும்பொழுது நான் கேள்விப்பட்டது, கள்ளிக்குடியில் உள்ள திருமால், கல்லணை, குராயூர் போன்ற ஊர்கள் இருக்கு. ஏற்கனவே அவங்க பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக ஓடிக்கிட்டு இருக்கு. குவாரி பிரச்சனை பல வருடமாக அவங்க போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த குவாரியை மூடுறதுக்கு அதன் மேலே நடவடிக்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நானே கூட எங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், மாவட்ட கழக செயலாளரோட இவங்களோட சென்று கலெக்டரை சந்திக்கும் பொழுதெல்லாம் கூட இருந்திருக்கிறேன். அரஸ்டாகி மண்டபத்திலாம் இருந்தோம். இரவு வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடிச்சு கடைசி ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை நாங்கள் செஞ்சு கொடுப்போம், பரிசீலனை பண்ணுவோம்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி ஒரு சூழலை பண்ணாங்க. இப்போ இன்றைக்கி நான் கேள்விப்பட்டது, அந்த பகுதியிலேருந்து மக்கள் எல்லாம் இந்த தேர்தல் வர சமயத்தில் கொஞ்சம் வெகுண்டு எழுந்து இன்றைக்கி வந்து கலெக்டரை சந்தித்து நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ஓட்டர் கடை கலெக்டரை பார்த்து சரண்டர் பண்ணுறதுக்கு வந்ததை தான் நான் கேள்விப்பட்டேன். நான் அப்போ அங்கே கலெக்டர் அவர் சொல்லும் பொழுது என்ன செஞ்சுருக்கிறார், ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் இந்த 30ஆம் தேதிக்குள்ளே அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும்னு இருக்கிறத இன்றைக்கி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக கூட ஆகி போயிடுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, 9ஆம் தேதி ஒரு தேதி சொல்லி, தேர்தலில் இந்த கவுண்டிங்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பாதுகாப்பான ஒரு தேதியை சொல்லி 9ஆம் தேதி உங்களுக்கு பரிசீலனை பண்ணி நடவடிக்கை எடுப்போம்னு வழக்கம் போல் ஒரு பொய்யை இந்த மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு தான் நான் டிவியில் போன செய்திகளை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் பிரச்சாரம் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் சொல்கிறாங்க, எல்லாரும் உங்களை பார்க்கறதுக்கு அந்த ஊர் மக்கள் பூரா வந்திருக்காங்கன்னாங்க. அதனால் இப்போ இறங்கி என்னென்னு கேட்கும்போது, ஏன்னா நான் அந்த பகுதியை சேர்ந்தாள். எங்கள் அப்பா பிறந்தது ஒத்தையாளங்கள்ன்ற கிராமம், இப்போ திருப்பரங்குன்றம் தொகுதியில் இருக்குது. திருமங்கலம் தொகுதியில் இருந்தது. எங்கள் அம்மா பிறந்தது அளப்பலசேரின்ற ஒரு ஊர், அது திருமங்கலம் தொகுதிக்குள்ளே இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் எனக்கு உறவினர் பெருமக்கள். இவங்க என்னை சந்தித்து இந்த மாதிரி இத்தனை வருஷம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், இப்போ இந்த தொகுதியில் திருப்பி அவர் தளபதின்ற ஒரு போட்டி போடுறாருன்றாங்க. அதனால் நாங்கள் உங்களை பார்த்து முறையிட்டு போவோம், நீங்கள் எப்படியாச்சும் அந்த பகுதியில் இருக்க மக்கள் தான் இங்கே வந்திருக்காங்க. வாழ்வாதாரத்துக்காக வந்தவங்க, சித்தாள் கொத்தனா சின்ன சின்ன வேலைக்கு வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி இங்கே இந்த பகுதிகளில் அவங்க எல்லாம் செட்டில் ஆகி இன்றைக்கி இப்போ கான்ட்ராக்டர் இருக்காங்க, பெரிய அளவில் இருக்கிறாங்க, இன்னும் தினக்கூலிகள் இருக்குது. இந்த மாதிரி அந்த திருமங்கலம் பகுதியில் திருமால், இழுப்பகுளம், கல்லணை, குராயூர் பகுதியில் இருக்கவங்க தான் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. அதனால் இப்போ அவங்க சொந்தக்காரெல்லாம் சந்தித்து டாக்டர் தம்பிக்கு ஆதரவு கொடுங்க, திரும்ப ஒரு தடவை ஏதாச்சும் ஒரு தவறு நடந்துடக்கூடாது, நீங்கள் பூரா இங்கே பிழைக்க வந்துட்டீங்க, அங்கே நாங்கள் பூரா டெய்லி செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் அவங்க வெடி வச்சு அந்த பாறையெல்லாம் உடைக்கும் பொழுது எங்கள் மேலே இப்போ பாறை உழுகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்கேருந்து இராணுவத்துக்கு அதிகமான பேர் போயிருக்க கிராமங்கள் பார்த்தோம்னா அந்த பகுதி கிராமங்கள்லேருந்து போயிருக்காங்க. உங்களுக்கு ரெண்டா தம்பி, மின்சார கட்டணம் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, தொழில் மட்டுமே செயலில் இல்லை. சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றிய ஆச்சரியம் வேணாம் தம்பி. எங்களை பணமங்கிற நெருப்புல எரிக்கிறவங்கள மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். இப்போ நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர் நம்மளுக்காக நம்மளை எல்லையில் காக்குறாங்க. அவங்களோட குவாரியை கூட நம்மளால காக்க முடியாமல் இன்றைக்கி இருக்கிறோம் அப்படின்றத நினச்சா மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இந்த உடனே எங்கள் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கிட்ட கூட பேசினேன். இப்போ அவர் அவங்க வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் இவங்களுக்கு நான் இப்போ ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, நிச்சயம் தமிழ்நாட்டில் இப்போ ஊடகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, மக்கள் ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்க. அதனால் எடப்பாடியோட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரப்போகுது. 234 தொகுதியிலையும் நீங்கள் எல்லாம் உங்கள் ஆதரவை ரெட்டை இலை சின்னத்துக்கு கொடுங்க, எங்களுடைய அதிமுக கூட்டணி சின்னத்துக்கு கொடுங்க. அதனால் இப்போ திருமங்கலத்தில் ரெட்டை இலை சின்னம், வடக்கு தொகுதி ரெட்டை இலை சின்னம், உங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லுங்கள். உறுதியாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த தீய சக்தி திமுகவை, அதில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட கழக செயலாளர், அமைச்சர், ஊழல் பெருச்சாலியை பூரா நம்ம விரட்டி அடிப்போம், புதிய ஒரு சரித்திரம் படைப்போம். ஐயா எடப்பாடியார் ஆட்சியில் நிச்சயமாக உங்களுக்கு அந்த குவாரி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவோம் அப்படின்னு எங்கள் அமைச்சர் ஆர்பி முன்னாள் அமைச்சர்கிட்டையும் கேட்டு அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருக்கிறேன். சில படங்கள்லாம் பார்த்தோம்னா மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. விவசாய பூமி இப்படி இருந்த ஒரு ஊர் இன்னைக்கு பூரா உடைச்சு குவாரி. இதே தளபதி இப்போ மதுரை மாநிலம் சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வருது. நாங்கள் விட்டுருக்கு குத்தைக்கு பல லட்சத்துக்கு விட்டு அவங்க என்ன பண்றாங்க, நான் டாக்டர் பொதுவாக மருந்து மாத்திரை எழுதுவேன், காலைல வாக்கிங் போங்க உடல் நலத்துக்குன்னு சொல்லுவேன், வாக்கிங் போறவங்ககிட்ட அங்கே ஃபீஸ் வாங்குறாங்க, 20 ரூபா வாங்குறாங்க. சாயங்காலத்தில் அது
பார்க்காவே இல்லை. ஒரு வணிக மயமா மாற்றி பூரா ராட்டனம் கீட்டனம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு மக்கள்கிட்ட வசூல் வேட்டை பண்ணுறாங்க. இந்த குத்தகைக்கு எடுத்தவங்க யாரான்னு பார்த்தா கடைசி பார்த்தா பினாமி பேரில் இதே இந்த எம்எல்ஏவாக இருந்த தளபதி தான் இப்போ வண்டியூரில் எடுத்து அவங்களோட நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா 2-3 நிர்வாகிகள் நான் பெயரெல்லாம்